ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து சேரீயில் கிளாத் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கையில் வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். அது வந்து சிம்பிளான முறையில் தான் டிசைன் வந்து பாருங்கள். இப்போ வந்து ஹைட்டு வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். அகலம் வந்து 2 மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து கையோட தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் 2 கிளாத் எடுத்திருக்கேன். 2 கிளாத்லேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மெயின் கிளாத்தெல்லாம் வச்சு தைச்சிக்கலாம். வாங்க எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு கிளாத்லேயும் மார்க் பண்ணி எடுத்துட்டு லைனிங் இல்லாமல் மெயின் கிளாத்தில் மேலே வச்சு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு நேராக கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தையல் போட்டு எடுத்தாச்சு. உடனே அடியில் வந்து கீழே வந்து அந்த சேரீயோட கிளாத்தை வந்து கீழே கொடுத்துட்டு மேலே வந்து மெயின் கிளாத்தை வச்சு கார்னரில் எட்ஜில் வந்து கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து உள்ளே தையல் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் நிறுத்தி உடனே திருப்பிட்டு கரெக்டாக இந்த பக்கமும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்த பிறகு மெயின் கிளாத்தில் அப்புறம் வந்து லைனிங் இருக்கு இல்லையா, நம்ம வந்து லைனிங் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைனிங்கை வந்து தைச்சி முடிச்ச பிறகு லைனிங் மேலே மெயின் கிளாத் மேலே லைனிங் வச்சு அடித்து திருப்பிடலாம். பாருங்கள், கார்னரில் கரெக்டாக தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே வந்து லைனிங் வச்சு போட்டிருக்குள்ள லைனிங்கு நம்ம 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 4 இன்ச்சு சேர்த்து சென்டரில் வச்சு கரெக்டாக வந்து நீட்டுக்கு தையல் போட்டு பாருங்கள். இந்த தையல் மேலே கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தையல் போட்டாச்சு. இப்போ வந்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். அந்த கீழே இருக்க பிசுறு வந்து லைனிங் பக்கமாக வர மாதிரி திருப்பி விட்டுட்டு கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து அப்படியே விட்டுட்டா கூட நல்லாவே இருக்கும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நீட்டு தையல் வச்சு தையல் வந்து மறுபடியும் பிரிச்சுக்கலாம் மாதிரி சொல்லிட்டு தையல் போட்டுறேன். இதையும் விட்டுட்டா கூட அழகாக தான் இருக்கும். இப்போ வந்து தையலை வந்து பெருசுப்படுத்திட்டு மறுபடியும் வந்து தையல் வந்து கொக்கி தைக்கும் போது தையலை பிரிச்சுக்கலாம். அதுக்காக வந்து பெரிய தையல் வச்சுட்டு தையல் போடுறேன். பாருங்கள், பெரிய தையல் தான் போட்டிருக்கேன். மறுபடியும் அந்த தையலை பிரிச்சிடலாம். போட்டுட்டு சுற்றி கார்னர் சுற்றி எல்லாமே லைனிங் சுற்றி ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை பூரா வெட்டிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க பிறகு தைச்சி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஸ்டோன் வச்சு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து மணி வச்சு தைச்சாலும் தைக்கலாம். நான் வந்து விட்டுட்டேன். லைட்டு கலர் தான். இது வந்து டிம்மாக டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சட்டுன்னு சீக்கிரமாக சிம்பிளாக முடியும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணுங்கள். சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு 2 கையும் ஈவனாக வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்து கையை வந்து உடம்போட வச்சு ஜாயின் போட்டுக்கலாம். பாருங்கள், தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு தையலுக்கு 2 தையலை போட்டு முடிச்சுட்டு
ஜாயிண்ட் போட்டாச்சு. கடைசியா ஃபைனலா இப்படிதாங்க வந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே பாய்.